ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 93வது நாள். நம்ம ஹோட்டலில் விட்டு கிளம்பி வந்தாச்சு. டிராஃபிக்கை பாருங்களேன். அது 6 மணிக்கு கிளம்பி போயிடலான்னு நினச்சேன். நேற்று கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு, அதுங்க என்னால் எந்திரிக்க முடியல. சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஒரு 16 கிலோமீட்ரு சிட்டியை தாண்டறதுக்கு நம்ம அதை தாண்டி போயிட்டு அப்புறம் தான் அந்த குல்மார்க் சைடு எங்கிட்ட போகணும். ஓகே, நம்ம போகலாம். ஓகே, நம்ம இந்த ஹோட்டலை விட்டு கிளம்ப போகிறோம். இந்த 3 நாட்களை நம்ம மறக்கவே முடியாது. நல்ல சாப்பாடு அது இதுன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ணன் நமக்கு அவ்வளோ உதவி பண்ணார். ஓகே, நம்ம கிளம்பலாம். ஓகே, இப்போ ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸரை நம்ம மீட் பண்ணலாம், கேரளாக்காரே. நான் 1 மணி நேரம் பேசிட்டு ஒரு ப்ரெட்டு அப்புறம் சாப்பாடெலாம் காலையில் அவர் வச்சுருக்க சாப்பாடை நீ சாப்பிடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. வேண்டான்னு சொன்னேன், வம்படியாக கொடுத்தாரு. போ சாப்பிட்டு போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம போகலாம். எனக்கு பணத்தில் ஏதோ மாலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. மாலையா என்னன்னு தெரியல. சூப்பர் மாலை தான் சூப்பராக இருக்குது. எல்லாமே பணம் ஒரிஜினல் நோட்டு. ஓகே, அதனால் ஒரு சம்பவம். ஒரு வழக்கம் போல் சிஆர்எஃப் ஒரு ஆஃபீஸர் மறைச்சி என்ன ஏது என்னன்னு கேட்டார். அப்புறம் கேட்டுட்டு கையில் 50 ரூபா வச்சுருந்தா ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இங்கே உள்ளவங்கிட்ட ஃபோனோ இந்த ஆஃபீஸர்கிட்ட ஃபோனோ பைசாவும் இருக்காது. அதனால் அவர் இங்கிட்டு கையை விட்டு தேடினார். ஒரு 50 ரூபா நோட்டு வந்துச்சுருந்தா பரவாயில்ல ஏதாவது சாப்பிடு. காலையில் தான் சாப்பாடு. இப்போ ஓகே, நம்ம போகலாம், பயணிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த குல்மார்க் உள்ளே போக போகிறான். 38 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. கேட்வே ஆஃப் குல்மார்க் உள்ளே போகலாம். இங்கேருந்து நிறைய டாக்ஸிஸ்லாம் இருக்குது. நம்ம கிளம்பலாம், நடக்க ஆரம்பிக்கலாம். நிறைய ரைஸ். ஹிமாச்சலில் ரொட்டி இது நம்ம சப்பாத்திலாம் சாப்பிடல. வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரைஸ் தான், நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி. இங்கே பாஸ்மதி விளைச்சல் அதிகமாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் பாஸ்மதி சோறு தான். ஓகே, நேற்று நம்ம 3 நாள் ஹோட்டலில் பூரா பாஸ்மதி தான். ஓகே, ஒரு சின்ன சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர் இருக்குது நம்ம குல்மார்க்குக்கு போகலாம். ஓகே, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. மழை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். போகலாம். ஓகே, இப்போ நம்ம குல்மார்க்குள்ளாக வந்துட்டோம். அதாவது இதுதான் உள்ள. இன்னும் ஒரு கரெக்டாக 14 கிலோமீட்டர். வெல்கம் டு முனிசிபால் ஏரியா டன்மார்க் குல்மார்க். இது நம்ம குல்மார்க் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த குல்மார்க்கில் என்ன ஃபேமஸ்னால் அந்த ரோப் கார் தான் இங்கே இருக்குது. அந்த லைனில் இப்படியே போயிட்டு மேலே வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மலை உச்சி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதுதான் குல்மார்க். 2000+ மீட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே ஒரு 14 கிலோமீட்டர் சும்மா எம்டி ரோடாக வந்தோம். சடனாக ஒரு கடைங்க ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டூரிஸ்ட் நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்து அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். பூரா இல்லை ஜம்மு இங்கே ஜேகே வண்டியாக இருக்கணும், வேறு வண்டியை விடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னார். நடந்து வந்தேன். எனக்கு எப்படி சொல்கிறது, நடந்து போகக்கூடாது அப்படின்ட்டாரு. அங்கே இருந்த 2 போலீஸாக ஒருத்தர் போ அப்படின்ட்டாரு, ஒருத்தர் வெயிட் அந்த கொஞ்சம் பெரிய அதிகாரியை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் பெருசாக அப்படியே ஊருன்னே இருந்தார். அப்புறம் நான் கேட்டேன், ஒரு 14 கிலோமீட்டர் தான், நான் ஒரு மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு. நான் அரேஞ்ச் பண்ணுறேன், இது இங்கே ஜங்கிள் ஏரியா, நீ வெயிட் பண்ண பிரச்சனை இல்லைன்னு அப்புறம் ஒரு காடி ஏற்பாடு பண்ணி கரெக்டாக 14 கிலோமீட்டர் நான் கிட்டே வந்துட்டேன். ஓகே, நீங்கள் நான் பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட கேட்டு எங்கேயாவது டென்ட் பீச் பண்ணி நம்ம தூங்கலாம். ஐ திங்க் கொஞ்சம் உயரமான இடத்துல அந்த மாதிரி இடத்துல தூங்கணும். இங்கே நல்ல இப்போ பூவாக இருக்குது. கலர் பூ இருக்குது. வெள்ளை கலரு, ரோஸ் கலரு, மஞ்சள் கலரு. ஓகே, குல்மார்க் வந்து ஒரு சுற்ற விட்டாங்க நம்மளை. இப்போ எல்லா பேரும் டென்ட் இல்லை அப்பல ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் போய் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா டென்ட் பிச் பண்ணி தூங்கலாம், ஃபஸ்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்ட்டார். சார் நார்மல் தான், நீ ஒன்று ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ தூங்குனோடனே அங்கே போனோன்னே இருக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டூரிஸ்ட்டுக்கு வந்து டென்ட் பிச் அலவுட் கிடையாது. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அவன் டூரிஸ்ட் ஃபுல்லாக டென்ட்டு கொண்டாந்து படுத்துட்டு போயிட்டேன்னா அப்புறம் இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஒரு பேசிக் தான். பட்டு
யாருமே ஒத்துழைக்கல. பட் நம்ம வழக்கம் போல் நம்ம நவரசத்தை புழிஞ்சு நடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு சொன்னேன் ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் இவ்வளோ தூரம் வரேன், இல்லாட்டி நான் பர்மலா போனால் 35 கிலோமீட்டர் ஊடால நான் போய் வில்லேஜ்கிட்ட கேட்டு கொஞ்சம் அது ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டேன். இன்னொன்று பெரிய நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க சரிங்களா. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக ஜம்முக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து ஒன்று இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப கம்யூனிகேஷனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஆள்கிட்டையும் வழக்கமாக எப்போ 7 கட்ட விசாரணை நடக்கும். இன்றைக்கி 12 கட்ட விசாரணைக்கு மேலே நடந்துச்சு. விசாரணை என்ன விசாரிக்கல, ஒரு ஆள்கிட்ட கடைசியில் அப்புறம் சிங்கம் பட சூர்யா மாதிரி ஒருத்தர் வந்தார், ஜம்முன்னு வந்தார். என்னப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்தோடனே ஹவாரியோ அப்படின்ட்டாரு. ஓகே ஃபைன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் இங்கேருந்து வந்திருக்கேன். ஓகே என்ன பிளான், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த மாதிரி டென்ட் அடிச்சு தூங்கலான்னு கேட்டேன். அதுக்கு உதவி பண்ணுறீங்களா, பர்மிஷன் தரீங்களா அப்படின்ட்டு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டப்பா மைண்ட் அந்த உயரமான மலையில் போய் தூங்கிக்க, யாராவது வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா எல்லோரும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லு, ஓகே தூங்க என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். அவர் தான் இந்த ஸ்டேஷனோட ஹெட்டு. ஓகே நம்ம போய் டென்ட் பிச் பண்ணி தூங்கலாம். ஓகே இதுதான் அந்த குல்மார்க், சின்னதாக ஒரு சிட்டியில் வெறும் கடைகள் இது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அந்த சைடு சுற்றி எல்லா இடத்துலையும் ரெஸ்டாரண்ட்டு, கேம்ப்பு, அது இதுன்னு நிறையா இருக்குது. இங்கே எல்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க வீடியோ எடுத்து. அந்த கடைசியில் அங்கிட்டு ஒரு தெறிக்கான் வேறு லெவலில் வீடியோ எடுக்கிறேன். நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுறான்டா, வெயிட் அப்படின்னா போடா வெங்காயம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம தூங்க வேண்டியதான். எல்லாம் சரியாக பண்ணேன், டென்ட்டை திருப்பி போட்டேன். இந்த சைடு இப்படி இருக்குது ஸ்லோப்பு, இந்த சைடு இருக்கணும், அதை கவனிக்காமல் போட்டேன். இப்போ தலையில் தூங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி கஷ்டம்தான், திருப்பி இதை பிரித்து போடுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஓகே இந்த இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கோட் இருக்கும், இதுதான் அந்த ஜிப் லைன், இப்படியே மேலே ஏறி அங்கே போகும். ஓகே இன்றைக்கி ட்ரிப்பு அவ்வளோதான், பிளான் முடிச்சு நாளைக்கு பார்க்கலாம். இங்கே உள்ள லோக்கல்ஸ்லாம் குதிரை ஓட்டி விளாட்றாங்க, நல்லா இருக்குது பார்க்கவே.